இது பாருங்கள் ஜவ்வாது மலை. இன்றைக்கி ஜவ்வாது மலைக்கு வந்திருக்கோம். இயற்கை அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மலையெல்லாம் இந்த சாமை பயிரிட்டுருக்காங்க. இந்த சாமையெல்லாம் அறுவடை பண்ணிட்டுருக்காங்க. இப்போது இயற்கை காட்சியை பாருங்கள். எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா? பலா மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மலை பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது இந்த மலை ஃபுல்லாக. 2 வயதுங்க. நம்ம பலா மரத்துக்கிட்ட போகலாம். பலா மரம் யாருக்கு ஓணும்? பலாப்பழம் பலாக்கா வேர்பலா மாதிரி தரையிலே வச்சுருக்கு. காய் கிட்டத்திலே இருக்குது பாருங்கள். எவ்வளோ கிட்டத்தில் இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. எல்லாம் பிஞ்சாக இருக்குது. பயமாக இருந்தால் அட்டுன்னு வரலான்னு நினச்சேன். பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இந்த சீசனில் பலாக்கா அதிகமாக வைக்காது. அது இயற்கை காட்சியும் பாருங்கள். சுற்றி அங்கே மேலே போட்டு மாடுலாம் மேயுது. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜவ்வாது மலை இருக்காரு. அவருடைய மாடு அங்கே மேயுது பாருங்கள். நெல் பயிர் வச்சுருக்காங்க. மலை மேலே அருவி பாருங்கள். போகிற வழியெல்லாம் அருவி தண்ணி கொட்டுது. எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. ஃப்ரெண்டு போய் கிட்ட போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. பலாக்கா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா இருக்கா பாருங்கள் பலாக்கா எவ்வளோ கிட்டத்தில். இது எல்லாமே பிஞ்சு தான், இன்னும் பழிக்கல. பழுத்தா தான் சாப்பிட முடியும். அது ஒன்று தான் செங்காயாக இருக்குது போல் இருக்குது தெரியுது. நாங்கள் வேணாம் தீபாவளிக்கு வந்து அறுத்துட்டு வரலான்னு வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து நீர் வீழ்ச்சி பாருங்கள். மலை மேலேருந்து வருது நீர் வீழ்ச்சி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீர் வீழ்ச்சி. ஜவ்வாது மலை போகிற வழியிலே தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. சின்ன சின்ன ஓடைகளில் குப்பநாத்தம் டேமுக்கு போயிருந்துச்சு தண்ணி. இதில் மீன் ஏறும்போது ஒரு 2 மீன் இறந்து போயிருந்துச்சு. பெருசாக ஒரு 1/2 கிலோ சைஸ் இருக்கிற 2 மீன் இறந்து போயிருந்துச்சு பார்த்துங்க. இது ஜவ்வாது மலையில் பிரதான ஓடை. ஒரு சிறிய ஓடை தான். தண்ணி அதிகமாக ரொம்ப கம்மி தான். அதுக்கு முன்னாடி மழை பெய்யும்போது அதிகமாக போயிருக்கும். இப்போ தண்ணி தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது. மூலிகை தண்ணி கலரே ஒரு ப்ளூ கலராக போயிருக்காங்க. சுத்தமான தண்ணி சூப்பராக இருக்குது. நம்ம சேனலில் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.